கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய உள்ளங்களில் நிறுத்துவீராக சுவாமி. அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செயல்வடிக்கும் கொடுக்க உம்முடைய தூய ஆவியார் துணை கொண்டு எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. நிறைய வழிநடத்தும் பலப்படுத்தும் ஆண்டவர். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நேரத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆயர் ஐயா அவர்களுக்கும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் இன்னும் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இறைமக்களாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். அன்பானவர்களே, இந்த நேரம் என்பது நம்முடைய வாழ்வில் என்பதை விட இந்த 2024ஆம் ஆண்டிற்கு ஒரு முக்கிய நேரமாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இங்கே அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, பழைய வருட அருட்செய்தி என்று சொன்னாலே நமக்கு நினைவிற்கு வருகின்ற ஒரு வசனம், எல்லாருக்கும் ஒன்று தெரிந்த ஒரு வசனம் இருக்கும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்பு திருமறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பழையவைகள் கழிந்தன, புதியனை புகுந்தன என்று நமக்கு மொழிபெயர்ப்பு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டையும் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பழையன கழிந்தன, புதியன புகுந்தன, அல்லது பழையன ஒழிந்தது, எல்லாம் புதிதாயின என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இறையியல் என்பது பவுலடிகளார் பேசுகின்ற ஒரு இறையியலாக இருக்கிறது. கொரிந்து பட்டணத்திலே அவர் பேசுகின்ற ஒரு வார்த்தையாக இது இருப்பதை நாம் அறிய முடியும். அநேக இடங்களிலே பவுலடிகளார் இந்த பழையன பற்றி பேசுவதை நாம் எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். பழைய ஆதாம் மரித்து புதிய ஆதாம் உயிர் பெற்றிருக்கிறார் இல்லையா? பழைய உடன்படிக்கை போகி புதிய உடன்படிக்கை வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த இருமை, இந்த டூயிலிசத்தை பவுலடிகளார் கையாண்டிருக்கிறார். ஆக பழமை ஒழிந்து புதிது உருவாகிறது, பழைய உடன்படிக்கை கடந்து ஒரு புதிய உடன்படிக்கை உருவாகி இருக்கிறது, அல்லது பழைய ஆதாம் மரித்து புதிய ஆதாம் உயிர் பெற்றிருக்கிறார் என்று நாம் பவுலடிகளாருடைய கடிதங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக அதை உற்று ஆழ்ந்து நாம் கவனிக்கின்ற பொழுது பவுலடிகளார் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார், அல்லது இந்த பழைய புதியன என்று அவர் பேசும் பொழுது ஏதோ ஒன்றை நமக்கு நினைவூட்ட வருகின்றவராக இருக்கிறார், அல்லது ஏதோ ஒன்றை நமக்கு சுட்டிக்காட்ட முனைகின்றவராக இருக்கிறார், அல்லது ஏதோ ஒன்றை செய்ய கட்டாயப்படுத்துகின்றவராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை அவர் எல்லாவற்றையும் புதிதென்று பேசியிருந்தால் அந்த காரியத்திற்கு நாம் திரும்பி இருக்கலாம், அல்லது அந்த காரியத்தை சிந்தித்திருக்கலாம். ஆனால் அவர் அங்கே பழையவைகள் என்பதை சுட்டிக்காட்டி பிற்பாடுதான் புதியனவற்றை அவர் இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராக இருக்கிறார். ஆக அங்கே பவுலடிகளார் இறையியலில் ஏதோ ஒன்றிற்கு அழுத்தம் கொடுக்கிறார். பவுலடிகளார் மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழிய பாதையிலே நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க அல்ல, மாறாக அவற்றை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று அங்கே இயேசுவும் கூட சொல்லுகின்றார். ஆக பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அவைகளை நிறைவாக்க வந்திருக்கிறேன். ஒருவேளை நாம் கணிதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கழித்தல் கணக்கை போடுகின்ற பொழுது அந்த ஒரு சில எண்களை நாம் கழித்தால் மாத்திரமே அது முழுமையான ஒரு விடை கொடுக்கின்றதா இருக்கிறது. இல்லை, கழித்தல் கணக்கில் சிலது கழிச்சா மட்டும்தான் அது முழுமையான விடையை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். இல்லை, கழிக்கலைன்னா அது முழுமையை நோக்கி இருக்காது, அதற்கு ஹிண்ட் மார்க் தான் போடுவாங்க. ஆக இந்த பகுதியிலும் கூட பவுலடிகளார் அதை ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்ட இங்கே இருக்கின்றவராக இருக்கிறார். அதை நான் இன்றைய அருளுரைக்கு என்று தியான பகுதியை எடுத்துக்கொள்கின்ற பொழுது எனக்குள் தோன்றிய இந்த வசனம் பழையவைகளே புதியனவற்றை நடத்துகிறது, அல்லது பழையவைகளே புதியனவற்றை நடத்தப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இங்கே அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். அதாவது 2024 தான் 25 எனக்கு தீர்மானிக்கிறது. 2024 என்னை அடுத்த ஆண்டிற்கு என்னை கடக்க செய்ய ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கிறது. ஏதோ வெறுமனாக நான் அடுத்த ஆண்டிற்குரிய வாக்குத்தத்தத்தை பெற்று அல்லது அடுத்த ஆண்டிலிருந்து என் வாழ்வை தொடங்குவது அல்ல, மாறாக 24 நான் பெற்றுக்கொண்டது என்ன, அல்லது 20 ஆண்டிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்ன, அல்லது 20 ஆண்டில் ஆண்டவர் என்னோடு பேசினது என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கிறது. டைம் ஆஃப் ரெனியூவல் ஆர் டைம் ஆஃப் ரிகன்சிலேஷன், கடவுளோடு ஒப்புரவாகின்ற ஒரு காலத்தை அல்லது நேரத்தை இந்த நேரங்களில் நாம் சீர்தூக்கி பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இயேசுவும் இங்கே பழைய அநேக இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம்.
ஏனென்றால் இன்றைக்கு நான் இந்த மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள பகுதியிலே நான் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே நம் 3வது வசனத்திலே, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தேன், அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்தேன் என்று ஆண்டவர் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடும் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். ஒருவேளை எகிப்து தேசத்திற்கு அடிமைத்தனத்திற்கு போவதற்கு முன்பாக ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளாக நான் இருந்தேன் என்பதை சுட்டிக்காட்டியிருப்பார். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு உங்கள் அழுகுரலை நான் கேட்டேன், உங்கள் கண்ணீரை நான் கண்டேன். ஒருவேளை கடந்த ஆண்டு முழுவதும் அல்லது இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் அநேக பேர் சாட்சிகளை நமக்கு முன்பாக நின்றார்கள். அநேகவற்றை கடவுள் நம்மோடு கூட செய்கின்றவராக இருக்கிறார். கடவுள் ஆங்காங்கே அவர் ஒரு புதியனவற்றை செய்ய போகிறார் என்றால், அல்லது புதியனவற்றை காண்பிக்க போகிறார் என்றால், அல்லது புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க போகிறார் என்றால், அவர் ஏதோ ஒன்று நிபந்தனையை வைத்துதான் கொடுத்திருக்கிறார். அல்லது ஏதோ ஒன்று தடையை அங்கே இருக்கிறது, அந்த தடை கற்களை மீறிதான் கொடுத்திருக்கிறார் என்று திருமறையின் ஆழமான ஒரு இறையலாக அது பொதிந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ நாமும் கூட இந்த தருணத்திலே அல்லது இந்த நேரத்திலே நம்முடைய பழைய வாழ்வை எளிமையாக வசனம் சொல்லிவிட்டது, பழையன கழிந்தது புதியன புகுந்தது என்று நாம் கடந்து போவதை விட, பழையன எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அல்லது பழைய வாழ்வில் நான் பிறருக்கு எதிராக என்ன தீங்கு செய்தேன், அல்லது பிறருக்கு எதிராக என்ன பொறாமை குணங்களை உடையவனாக இருந்தேன் என்பதை எல்லாம் சுட்டி பார்த்து அதில் எவைகளை நான் கடத்தி செல்ல வேண்டும், அவற்றில் எவைகளை நான் நிறுத்தி செல்ல வேண்டும், அல்லது எவைகளை நான் கழிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது முழுமையாக இருக்கும். எவைகளை நான் வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, உன் இருதயத்தை வகையறுக்கிற பட்டயமாக இருக்கிறபடினால் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய இருதயங்களை வகையாக அறுக்கிற நேரமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இது உங்களுக்கு நமக்கென்று கொடுக்க போகின்ற வாக்குதத்தம் அது முழுமையாக நம்முள் பவுலடிகளார் இப்படி பேசியிருந்தாலும் அவர் ஒரு வார்த்தைக்கு நிறைவாக முழுமை பெறாமல் அவர் சொல்லுவார், எனக்குள் இன்னும் ஒரு முள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக நாம் அப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆக முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதோ ஒன்றை இந்த நேரத்திலே இழக்க அழைக்கப்படுகின்றோம், அல்லது ஏதோ ஒன்றை நாம் ஏற்க அழைக்கப்படுகின்றோம். அதை தான் அன்பானவர்கள் இன்றைக்கு நாம் அந்த படிக்க கேட்ட அந்த பகுதியிலும் கூட 4வது வசனத்தில், நான் எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன், அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை நான் மீட்டு வந்தேன். 5வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, எண்ணி பாருங்கள். அந்த வசனத்தை யாரும் படிக்கலாம்ல? நினைத்து பாருங்கள். பிற்பாடு ரைட், அப்பொழுது என்னுடைய மீட்பு செயல் உங்களுக்கு தெரியும். நினைச்சு பாருங்க, நான் யார், என் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் வெறுமனாகவே கடந்து போவது அல்ல, அவைகளை நிறுத்தி கடவுள் செய்தவற்றை எண்ணி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய எண்ண ஓட்டத்தில் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது என்னுடைய அறிவினால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய பகுத்தறிவினால் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது நான் செய்தால்தான் எனக்கு உழைப்பு என்று கடந்து போவதல்ல, நின்று நினைத்து பாருங்கள் என்று ஆண்டவர் நினைத்து பார்க்க சொல்றார். அப்பொழுதுதான் என்னுடைய மீட்பு செயல். அப்போ ஒவ்வொருவரும் ஆண்டவரை சாட்சி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குதத்தத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த இடத்திலே ஒருவேளை என்னுடைய பாவங்கள் எப்படி ஆண்டவருக்கு தெரிய போகிறது என்று இருந்தாலும், இந்த பகுதியிலே 1ஆம் வசனத்தை எதை சாட்சி, மலைகளை சாட்சியாக நிறுத்துகிறார். நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, இந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே சாட்சிகளாக இருக்கிறது. இப்போ கடவுள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகின்ற ஒரு தருணமாக இருக்கிறது. ஒருவேளை யாரும் பார்க்கவில்லை என்று நாம் அப்பேற்பட்ட தீங்குகளை செய்திருந்தால், அல்லது யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி பிறருக்கு எதிராக நாம் தீமையை வகுத்திருந்தால், திட்டமிட்டிருந்தால், அவைகளை இந்த தருணத்திலே எண்ணி பார்த்து ஒரு புதியனவற்றை நமக்குள் புகுத்த வேண்டும் என்று சொன்னால் பழையன கழிந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பிற்பாடுதான் அனைத்தும் பழைய ஆதாமுக்குள் எல்லாம் மரித்து புதிய ஆதாமுக்குள் எல்லாம் படைப்புகளும் புதிதாயின என்று பார்க்கிறோம்.
ஆக ஒவ்வொரு ஆண்டும் நாம் வாக்குத்தத்தத்தை பெறுகின்ற பொழுது அந்த வாக்குத்தத்தத்திற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் எந்த நேரத்திலே அவைகளை எண்ணி பார்த்து நம்மை நாமே சுட்டிக்காட்டி பார்த்து அவைகளை நாம் எவைகளை அடுத்த ஆண்டிற்கு நான் ஒருவேளை அன்பு செய்திருந்தால், உதவி செய்திருந்தால், பகிர்ந்தளித்திருந்தால் அவைகளை அடுத்த ஆண்டிற்கு கடத்த வேண்டும். ஒருவேளை பிறருக்கு எதிராக தீங்கு செய்திருந்தால் அல்லது பிறருக்கு எதிராக பிழை செய்திருந்தால் அவைகளை நான் இந்த ஆண்டிலே விட்டுவிட நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற, தகுதிப்படுத்துகின்ற நேரமாக இருக்கிறது. அதே வேளையில் வாக்குத்தத்தத்தை பெறப்போகிற நாம், கடவுளோடு நாம் என்ன வாக்கு நாம் எடுக்க போகிறோம்? ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தத்தத்தையே பெறப்போகின்ற நாம் இந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு என்ன வாக்கு கொடுக்க போகிறேன் என்ற சிந்தனையோடு நாம் இந்த நேரத்தை கடக்கலாம். கடவுள் தாமே இத்திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். உடைய வார்த்தைகளை எங்கள் உள்ளங்களில் நிறுத்துவீராக. நிறைய வழிநடத்து